Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. Hi friends, இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெண்டைக்காய் பொரி குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஒரு ஆல் ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொரி குழம்புக்கு நான் ஃபஸ்ட்டு எல்லாமே நான் அரைச்சி தான் சேர்க்க போகிறேன். அதனால ஃபஸ்ட்டு நம்ம ஜாரில் 2 வெங்காயம் 3 தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம வெண்டைக்காய் தான் போட போகிறோம். அதனால் நம்ம வெண்டைக்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துட்டு இது ஒரு பக்கமாக நம்ம வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கடுகு கழிச்சிக்கோங்க. கடுகு நல்லா விடிஞ்சதும் கொஞ்சமாக நம்ம வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அரை வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச ஜார்லேயே 1 கப் தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் ஒரு கோலி உருண்டை சைஸு புளியை நான் கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் நல்லா திக்காக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த பொரி குழம்பை முருங்கைக்காலையும் செய்யலாம், கத்திரிக்காயில் செய்யலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்ச அந்த வெண்டைக்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புல இருக்கிற பச்சை வாசனை புளி வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான், நமக்கு சுவையான வெண்டைக்காய் பொரிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஈஸியாக செஞ்சலாம், சிம்பிளான ரெசிபி. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.